அதையும் பண்ணிக்கிருவேன். அதோடு கூடி எங்களுடைய முன்னோர்கள் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ரூட்டுகளை போட்டு தந்தாங்க. அந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருந்துட்டா எடுத்துக்கலாம், தவறான ரூட்டா இருந்துட்டா அதை முறிச்சு போட்டுறணும். அது உங்க தகப்பனே காட்டினாலும் சரிதான். தவறான ரூட்டை ஒரு தகப்பன் ஏற்படுத்திட்டு போயிருக்கிறாருண்டா அந்த தகப்பனுடைய அந்த சித்தாந்தத்தை உடை தெரிவது ஒரு மூமினுக்கு பண்பான செயலாக இருக்கிறது. அப்பதான் இந்த ஆயத்துக்குரியவனா அவன் மாற முடியும். அதுல சில வருத்தங்கள் வரலாம் தான். ஊரெல்லாம் கழிவு குடிக்கும். வாப்பா எப்படி செஞ்சாரு, இவனை பார் இப்படி பண்ணிட்டானே, ஊரெல்லாம் கழிவு குடிக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கும் தீர்வை சொல்றான். அவங்கெல்லாம் அந்த மூமின்கள் பொருட்படுத்துவனுடைய, அதாவது அதெல்லாம் ஒரு பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்றானே, அவனுடைய வார்த்தைகள்லாம் அவங்க கவனிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு தீன்ல நுழைஞ்சிட்டோம்னா உள்ள முழுமையாக நுழையணும். அங்கொன்றும் இங்கொன்றும். திருமண வைபவங்கள்ல நம்ம ஒரு சவாலான சில விஷயங்களை சந்திப்போம். இல்ல அது எங்க முன்னோர்கள் இதெல்லாம் இப்படி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஷைத்தான் உள்ளத்துல போடுவான். திட்டவட்டமா சொல்லிடணும், நான் அல்லாஹ்வின் அவன் ரசூலின் வழியில இருக்கிறேன். இந்த திருமணத்துல இப்படி அப்படி இப்படி அப்படின்றதெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் தெரியாம செஞ்சுட்டாங்க. இப்ப எனக்கு தீன் கிடைச்சிருச்சு, மார்க்கம் கிடைச்சிருச்சு. இப்பவும் நான் அதை பழைய பஞ்சாங்கத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா அதுக்கு சரியா வராது. அதுல பரக்கத்தும் கிடையாது, அல்லாஹ்வுடைய உதவியும் கிடையாதுன்னு சொல்லி அதை முறிச்சு போடுறதுக்கு தயங்கவே கூடாது. அந்த முறிக்குதலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத்தை வைத்திருக்கிறான். அப்படி முறிக்காம இருந்துட்டோம்னு சொன்னா, யார் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னானோ, தடை உத்தரவு போட்டானோ, அப்படிப்பட்ட ஷைத்தானோடு சேர்கின்ற ஒரு பெரும் அபாயம் வந்து விடிந்து விடுகிறது சகோதரர்களே. அப்படி ஷைத்தானுடைய தோழர்களாக முதல் கேட்டகரியில இருக்கிறவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ராப் செய்யறவன், வீண் விரயம் பண்றவன். ஒலு செய்யற தண்ணியில இருந்து, சாப்பிடுற உணவுல இருந்து, குடுத்தனம் பண்ற வீட்டுல இருந்து, அவன் யாரையெல்லாம் ஒரு சார்ந்து வாழ்கிறானோ அவர்களுக்கு செலவழிப்பதிலிருந்து மிதமிஞ்சிய செலவு, மிதமிஞ்சிய போக்கு, வீண் விரயம், அள்ளி இறைப்பது, காசை அள்ளி இறைப்பது. அது பெருமைக்காகவா அப்படின்னா பெருமைக்காகலாம் இல்ல, அவனுடைய தொழிலே அப்படி ஆகிப்போச்சு. அவனுடைய செயல்பாடே அள்ளி இறைப்பது. அள்ளி இறைப்பதுன்னா தர்மத்தை சொல்லல, தர்மம் இந்த இடத்துல வராது. தர்மத்துல நீங்க எவ்வளவு அதிகமாக கொடுத்தாலும் ரப்புல் ஆலமீனுடைய சந்தோஷத்தை தான் அது அதிகமாக கொடுக்குமே ஒழிய அதுல இந்த கேட்டகரியில எல்லாம் இஸ்ராஃப் அப்படின்றதெல்லாம் வராது. இஸ்ராஃப் என்பது என்ன, உங்களுடைய தேவைகள் இவ்வளவுதான் இருக்கும், ஆனா மிதமிஞ்சி என்ன செய்யறதுன்னு சொன்னா அந்த தேவையை அதிகப்படுத்தி நம்மளுக்குள்ளேயே ஒரு இதை அதிகப்படுத்தி என்ன செய்யறதுன்னு சொன்னா பொருட்களை வாங்குறது. நம்முடைய வீட்டு தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் இருக்கும், மிதமிஞ்சி வாங்குறது. ஒரு டிவி உதாரணத்துக்கு சொல்றேனே, இந்த மெம்பர் படியில உள்ள அளவு அல்லது அதை விட கொஞ்சம் பெருசா இருந்தா தெரியும். ஆனா இவன் என்ன பண்றதுன்னா தியேட்டர் அளவுக்கு, என்ன எம்எம்ன்றானே அந்த அளவுக்கு வாங்குறது. டிவியே மார்க்கெட்ல கிடையாது, ஆனாலும் ஒரு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கிறான். அதை என்ன செய்யறதுன்னு சொன்னா, இல்ல பளிச்சுன்னு தெரியணும், அப்படியே பிரம்மாண்டமா தெரியணும்னு சொல்லிட்டு வாங்குறான். இதான் இஸ்ராஃப். இஸ்ராஃப் உங்களுக்கு புரியுதுங்களா? இவனால அதை பார்க்க முடியும் இருக்கு, இவனால அது பண்ண முடியும் இருக்குது. ஆனா என்ன செய்யறதுன்னு சொன்னா, மிதமிஞ்சி தன்னுடைய தேவைகளை என்ன செய்யறதுன்னா அதிகப்படுத்தி தனக்குள்ளேயே உன்னை ஏற்படுத்தி கொண்டு இஸ்ராஃப அள்ளி இறைக்கிறது. அல்லாஹ் தஆலா அதை தான் சொல்லுவான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. நீ நல்ல சாப்பிடு, நல்ல குடி, ஆனாலும் வலா துஸ்ரிஃபு, இஸ்ராஃப் மட்டும் பண்ணிடாத. இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். யார் இஸ்ராஃப் செய்கிறானோ அவனை அல்லாஹ் பிரியப்படவே மாட்டான், எந்த காலத்திலும் அல்லாஹ் அவர்களை நேசிக்கவே மாட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதே போல இன்னொரு ஆயத்துல பாத்தீங்கன்னா, குலு வஷ்ரபு வதுஸத்திகு வல்பசு மாலம் யுகாலித்துஹு இஸ்ராஃபன் அன் முஹில்லத்தின். இல்ல, இது ஹதீஸ். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்ணுங்கள், பருகுங்கள், தர்மம் செய்யுங்கள், ஆடை அணியுங்கள், ஆனால் அதில் விரயமும் கர்வமும் கலந்து விடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தர்மம் பண்றாரு, இவ்வளவுதான் அவரால் முடியும்ன்றது தெரியுது. இவர் என்ன பண்றாரு தெரியுமா, ஊர்ல உள்ளவன் மதிப்பானா, நான் போய் இவ்வளவு கொடுத்தா மதிப்பானான்னு இந்த மதிப்புக்காக கொடுக்குறான். ஆண்டவனின் அன்புக்காக கொடுக்கிறதுன்றது அளவிட முடியாதது. ஆனால் இவர் என்ன செய்யறாருண்டா, ஊர்ல உள்ளவன் மதிப்பாண்டு, இந்த போற வர்றவன் இருக்கிறான் பாருங்க, இவன் மதிப்பாண்டு சொல்லி கடனை வாங்கி கொடுக்குறான். அந்த அதாவது தன்னுடைய கௌரவத்தை காப்பது, அது பேர் கௌரவம் கிடையாது, கர்வம்.
கௌரவம் என்பது வேறு, இது கர்வம் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல என்ன செஞ்சா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, எந்த காலத்திலும் இஸ்ராப் என்பதை மார்க்கம் துளி கூட அனுமதித்தது கிடையாது. ஒது என்பது ஒரு இபாதத், ஒது என்பது ஒரு இபாதத். ஏன்னா நான் ஒது செய்ய பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. என்ன வேலை செய்ய ஆரம்பிக்கிறது? அந்த தண்ணீர் என் கைகளை கழுகும் போது பாவத்தையும் சேர்த்து கழுவி விடுகிறது. எத்தனை பாவம் பண்ணிருப்ப அந்த கையில, பாவத்தையும் சேர்த்து கழுவி விடுகிறது. இவர் முகத்தை கழுகும் போது அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள், கண்கள், மூக்கு, காது, இது போன்றவைகள் செய்த பாவங்கள் கழுகப்படுகின்றன. அப்ப ஒரு இபாதத்தை ஏற்படுத்தக்கூடிய, பாவங்களை மன்னிக்க கூடிய அந்த புனித நீர், பொது செய்யக்கூடிய நீர், அந்த நீர்ல இஸ்ராப காட்டினா எப்படி இருக்கும்? பள்ளிவாசல்ல தாராளமா தண்ணீர் புழக்கம் இருக்கிறது என்பதற்காக பைப்பை ரொம்ப வேகமா திறந்து விட்டு செய்வதா? கொஞ்சமா செஞ்சாலும் செய்ய முடியும். அன்னைக்கு ஒரு அரபியுடைய காணொலியை பார்த்தேன். ஒரே ஒரு கிளாஸ் தான் தண்ணி, அந்த தண்ணியில ஒது செஞ்சு முடிச்சிட்டார். எல்லாமே கரெக்டா பண்றார். பார்க்கும்போதே சந்தோஷமாக இருந்தது. ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர்னா உங்களுக்கு ஜூஸ் கிளாஸ், இந்த டீ டம்ளர் இல்ல, ஜூஸ் கிளாஸ். அந்த ஜூஸ் கிளாஸ்ல உள்ள தண்ணியிலேயே அழகிய முறையில் ஒது செய்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்தையுமே முடிச்சிட்டார். 3 முறை தான் கழுகுறாரு அவரும். அப்ப அப்படி இருக்கையில மிதமிஞ்சிய போக்க ஒழுடைய விஷயத்துல கூட காட்டக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஸஅத் ரலியல்லாஹு அவர்களை கடந்து சென்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ஆற்றுல தான் ஒது செய்தார். தண்ணீர் நீர்நிலை உள்ள பகுதியில தான் ஸஅத் ஒது செய்தாங்க. ஒது செய்யும்போது என்ன பண்றாங்கடா, அப்படி அடிக்கிறாங்க, டே தாராளமாக டே போட்டு இது பண்றாங்க. அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மஹாதல் இஸ்ராஃப், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? வீண் விரயம்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பா, நீ வீண் விரயம்ல பண்ணிக்கிட்டு இருக்கிற, இது என்ன வீண் விரயம்? அப்ப அவர் கேட்கிறாரு, உதுல வீண் விரயம் இருக்குதா யா ரசூலல்லாஹ்? பணத்துல இருக்கு, காசுல இருக்கு, சாப்பாட்டுல இருக்கு, தண்ணி குடிக்கிறதுல இருக்கு, ஒதுவுல என்ன வீண் விரயம் இருக்கிறது? அது நான் செய்யற தண்ணி உள்ளதான உழுதுன்ற மாதிரி சொல்றாரு அவர். அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நான் வஇன் குன்த அலா நஹரின் ஜாரின், ஓடக்கூடிய நதியில நீ இஸ்ராபான முறையில வீண் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல நீ ஒது செய்தாலும் அது விரயம்தான் அப்படின்னு சொன்னாங்க. ஒதுவுலையே இப்படி காட்டியிருக்கிறாங்கன்னா மற்ற விஷயங்களை நம்ம சொல்லவே வேணாம். இன்னைக்கு சமூகம் பின்தங்கிய நிலையில் இருக்க காரணம் என்னன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? ஒரு காரியம் வெற்றி பெற மாட்டேங்க, ஆப்போசிட் பார்ட்டி தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் கை கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஓங்கி கொண்டிருக்கிறது. காரணம் என்னண்டா, இவர்கள் அல்லாஹ்வின் நேசர்களாக ஆவதற்கு பதிலாக அல்லாஹ் குறிப்பிட்ட முஸ்ரிஃபீன் இருக்கிறாங்க பாருங்க, இஸ்ராப் செய்யக்கூடியவன், அவர்கள் ஷைத்தானி தோழர்கள் அல்லாஹ் சொல்றானே, அந்த தோழர்களாக அவர்கள் மாறிக்கொண்டிருக்கும் போது படைத்தவனுடைய உதவி கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. தாயினும் மேலான அவன் மக்களை மன்னித்து அவர்களுக்கான அங்கீகாரத்தை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் தருவானாக. முஸ்லிம்களுடைய கைகளை ஓங்க செய்வானாக. அப்ப அன்பிற்குரியவர்களே, அல்லாவிற்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் ஒருவன் இஸ்ராப் செய்வதாகிறது ஒரு பெரும் அதாபை அவனுக்கு பெற்றுத் தருகிறது. முறையின்றி செலவு செய்வதை நான் சொன்னேன். அதே போல தேவைக்கு அதிகமானதை கூட என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. எதாக இருந்தாலும் சரி, ஆகாரமாக இருந்தாலும் சரி, மற்றவைகளா இருந்தாலும் சரி, தேவை வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு, வயிறு ஃபுல்லா சாப்பிடுறாரு, வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. ஆனாலும் இவர் என்ன பண்றாருண்டா அதிகப்படியா வைக்கிறார். அதாவது சாப்பிட்டா ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு நீங்க கல்யாண வீடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த மிச்சம் மீதி வருது பாருங்க, அந்த உணவெல்லாம் நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு கால் சட்டி வரலன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன், ஒரு கால் பாத்திரம் வரும். ஒரு கால் பாத்திரம் அந்த மொத்த எச்சுகளை எடுத்து, ஒரு காலம் இருந்துச்சு, அல்லாஹ் பாதுகாக்கணும், இப்ப அந்த இதெல்லாம் இல்லை, எங்கேயும் பார்க்கல. எச்சல் இலைகளை தூக்கி போடும்போது ஒரு 4-5 பேர் இந்த குப்பத்தில் உள்ள மக்கள் ஓடோடி வந்து அந்த எச்சில் இலைகளை எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு பரிதாபத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்ப அந்த மாதிரி இல்லை. மக்கள் எல்லாத்தையும் ஒரு 100 ரூபாய் கூட இல்லாம யாரும் இல்லை. அதனால அந்த மாதிரிலாம் இப்போ ஆக அடிமட்டத்தில் இருக்கிற பிச்சைக்காரன் என்ன பண்றான், வாங்கி பாதியை சாப்பிட்டு பாதியை வெளியே தூக்கி போடுறான். ஒரு காலம் இருந்தது,
கல்யாண வீடுகள்ல போடப்படக்கூடிய எச்சில்ல எப்படியாவது எடுத்து சாப்பிடணும்னு சொல்லி ஒரு கூட்டம் அங்க நிற்கும் சகோதரர்களே. அதை நினைச்சு ஒருத்தன் போட்டுட்டானா ஒண்ணுமில்லை. இப்ப அந்த மாதிரி இல்லை. ஆனாலும் அத்தனையும் பாழாகுது. நாய்களும் பேய்களும் சாப்பிட்டுட்டு மீதி அப்படியே பாழாகி கொண்டு அப்படியே கிடக்கிறது சகோதரர். ஒரு சில சகோதரர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ரஹமத் செய்யணும். மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு மிச்ச மீதி ஆயிடுச்சுன்னா எங்கள்கிட்ட வந்து கொடுங்க. அமெரிக்கால ஒரு ஒரு அதுக்குன்னே ஒரு ஒரு பீரோ மாதிரி வச்சிருக்கிறான் தெருவில். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிச்ச மீதி உணவு, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு, அதை இங்கே கொண்டு வைங்க, ஏழைகள் வந்து எடுத்துக்கொள்வாங்கன்னு. அந்த ஏழைகள் கூட எப்போ எடுக்கிறாங்க தெரியுமா? அந்த ஒரு அந்த படித்த ஓரளவுக்கு நல்ல நாகரிகம் உள்ள மக்கள் அல்லவா, ஏழைகள் கூட எப்போ வந்து எடுக்கிறாங்கடா, நடுநிசி நேரத்தில் யாரும் பார்க்காத வண்ணம் அந்த ஆடை எடுக்கிறாங்க. ஒரு பெரிய கருணை என்னண்டா, அதுக்கு பக்கத்துல சிசிடிவி கூட வைக்க மாட்டான். அந்த மக்களின் தன்மானம், அவங்களுடைய கண்ணியம், அவங்களுடைய சுய கௌரவம் பாழ்பட்டு விடக்கூடும் அப்படின்றதுக்காக அது பக்கத்துல ஒரு சிசிடிவி கூட வைக்க மாட்டான். திருடுனா திருடிட்டு போ, அவன் இல்லாததுக்கான திருடுறான், அதனால சிசிடிவி கூட வைக்க மாட்டான். அப்படி ஒரு சில இடங்கள்ல ஏற்படுத்துறாங்க. அப்படி ஒரு அமைப்புல ஒருத்தர் தமிழகத்துல கூட ஒருத்தர் செய்ததாக கேள்விப்பட்டோம். அப்படி செய்யும் போது அல்ஹம்துலில்லாஹ் ஷைத்தானின் தோழர்களாக அந்த மக்கள் மாறுவதில் இருந்து அவர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு அல்லாஹ் பெரும் கூலியை தந்து விடுகிறார். அவர் யாராக இருந்தாலும் சரி. ஒரு காபிரே செய்யறாரு அப்படின்னு சொன்னா உலகத்தில் அல்லாஹ் தஆலா நிறைய பரக்கத்தை கொடுத்துட்றான். அந்த மாதிரி ஒரு 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 சிச்சுவேஷனை ஏற்படுத்தக்கூடிய மக்களுக்கு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மரண வேலையில இருந்தாங்க. அப்ப அவங்கள சந்திப்பதற்காக சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு வந்தாங்க. கலீஃபா வஃபாத்தாகக்கூடிய நிலையில இருக்கிறீங்க, எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுங்களேன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உலகத்தை விசாலமாக திறந்து கொடுத்திருக்கிறான். அதுல ஒருவர் தன் தேவையை தவிர வேறு எதையும் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. அதிகமா என்ன செய்யாதீங்க, தேவை இருக்குதுன்றதுக்காக நிறைய பேர் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அன்பிற்குரியவர்களே, ஒரு கட்டத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு என்ன செய்யறாங்க, விஜயம் செய்யறாங்க. சாதாரணமான ஒரு துப்பட்டாவை போட்டா ஹிஜாப், அல்ஹம்துலில்லாஹ், அது திரைச்சீலை. ஆனா ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸ்பெஷலாக என்ன பண்றாங்கடா, ரொம்ப அதிகப்படியான விலையுள்ள உருவப்படங்கள் பொறித்த ஒரு பெரும் திரைச்சீலையை வந்து அப்படியே தொங்க விடுறாங்க. தொங்க விடும்போது வந்த சுவடு தெரியாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறாங்க. அப்பதான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், என்ன திரும்பிட்டீங்க, வந்துட்டு திரும்பிட்டீங்க, இல்ல இப்லீஸினுடைய உருவங்கள் இருக்கின்றன, இஸ்ராப் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி சகோதரர்களே, ஒன்னையும் பார்த்து பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலவு செய்தாங்க. அதை மக்களுக்கு வலியுறுத்தினாங்க. அன்னை ஹதிஜாவினுடைய செல்வம் மட்டும் பாதி இருந்துச்சு. மக்காவின் பாதி அந்த அம்மாவுடைய சொத்து தான். ஆரம்ப நேரத்தில் ஹுவைலிதுடைய சொத்து தான். ஹுவைலிது யார்? அன்னை ஹதிஜா நாயகினுடைய அன்பு தந்தை. அவங்க தன்னுடைய மகளுக்காக மொத்தமா கொடுத்துட்டாங்க. அவங்க நினைச்சிருந்தா எவ்வளவு டாம்பிகம் வாழலாம், எவ்வளவு டாம்பிகமாக வாழ்ந்திருக்கலாம். பணம் இருக்கக்கூடிய இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு பணம் இருக்கிறவன் ஆடுற ஆட்டம் இருக்குது பாருங்க, அல்லாஹ் அக்பர், சொல்ல வேணாம். அடிப்படை தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஏழைகள் இருக்கிறாங்க. அந்த ஏழைகளுக்கு இதெல்லாம் கொடுத்தா என்னப்பான்னு கேட்டா, உனக்கு என்ன கண்ணி எரியுதான்னு கேட்கிறான். நான் இப்படி எல்லாம் வீடு கட்டி இருக்கிறது, வாசல் கட்டி இருக்கிறது, கண்ணி எரியுதா உனக்கு, நீ இப்படி எல்லாம் சொல்லுவியான்னு. திருமண வைபவத்தில் இவர்கள் செலவழிக்கக்கூடிய இந்த செலவினத்துல 3 பவர்களை தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். இன்னைக்கு சமூகத்தின் அரங்கத்தில் ஓரளவுக்கு பெருந்தகை என்று சொல்கிறோமே, இந்த பெருந்தகைகள் தன்னுடைய வீட்டு திருமணத்தில் செலவழிக்கக்கூடிய இந்த தொகையில் ஒரு நலிந்த 3 குமர்களை சிறப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் சகோதரர்களே. ஒரு திருமணத்துக்கு போயிட்டு அப்படியே வெளியில போயிட்டோம், தாங்க முடியல, சரி ஒரு திரும்ப வந்து கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு, அது ஒரு செல்வந்தர் தன்னுடைய ஸ்டேஜ் எல்லாம் விட்டுட்டு திரும்ப வந்து கூப்பிட்டாருன்னு சொல்லி உலமாக்கள் ஒரு 3 பேர் என்னுடைய நண்பர் சர்க்கிள்ல போயிருக்கிறோம். போனா அங்க என்ன நடக்குதுண்டா, குறை சொல்றதுக்காக சொல்லல, மார்க்கத்துல சொல்லுவான் இல்லையா அல்லாஹ் தஆலா, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இந்த மார்க்கத்துல முழுவதுமாக நுழைஞ்சிடு, அங்கொன்று இங்கொன்று வைக்காதண்டு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கூட்டமான கூட்டம், சரி பெரியவர் ஓரளவுக்கு பெரிய தலை எல்லாரையும் கூப்பிட்டுருக்கிறாருன்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு.
அதுக்கப்புறம் அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு கூட்டம், பெண்கள் கூட்டம் வந்துச்சு பாருங்க. அந்த பெண்கள் கூட்டத்தின் கைகள்ல என்ன இருக்கு தெரியுமா? கோயில்களில் வழிபடக்கூடிய தீப விளக்குகள் இருக்குது பாருங்க. தீப விளக்குகள் சும்மா அப்படி மெழுகுவர்த்தி அந்த மாதிரிலாம் இல்ல, பெரிய இந்த குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கை எரித்த வண்ணம் ஒரு முசல்மானுடைய வீட்டில், ஒரு முஸ்லிமுடைய வீட்டில் படையாக வருகிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு பெரும் படை ஒன்று அப்படியே வருகிறது. என்ன ஹஜ்ரத் இது கோயில் மாதிரி ஆக்கிட்டானுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பேசிக்கிட்டு வந்த சூடு தெரியாம அந்த இடத்தை விட்டு காலி ஆகிட்டோம். 3 பேர். அந்த சாப்பாட்டை சாப்பிடுறது ஒரு ஹராம் அப்படின்னு எங்களுக்குள்ளேயே ஒரு விதியாக்கி கொண்டு கிளம்பி விட்டோம். சகோதரர், அவர் தேடுறாரா தேடலையோ நம்ம பாட்டுக்கு வெளியில போயிடுவோம், தேவை கிடையாது இது அப்படின்னு. இன்னொரு திருமணத்துல போயிட்டு திரும்ப எங்களை நாங்க பெருமைப்படுத்தணுன்றதுக்காக சொல்ல வரல. இந்த சமூகத்தில் புறையோடி போய் கிடக்கக்கூடிய ஷைத்தான்களின் மிகச்சிறந்த ஒரு வழிகேடாக இருக்கக்கூடிய இஸ்லாம் எந்த அளவுக்கு மிகைத்திருக்கிறது. ஷைத்தானின் தோழர்கள் என்று சொன்னாங்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் தான் பகிரங்க விரோதி என்று ரப்புல் ஆலமீனால் எச்சரிக்கப்பட்ட அந்த இப்லீஸின் பாதையில் செல்லக்கூடிய மக்கள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் திரை அது ஏற்க. ஒரு பெரிய மண்டபத்தை பிடிக்கிறாரு, பெரிய மண்டபத்தை பிடிச்சா ஆணுக்கும் பெண்ணுக்கும் திரை போடுவாங்க. இங்க ஆம்பளை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பரக்கத் செய்வான் அந்த மாதிரி செஞ்சா. ஆனா அந்த திரைக்கு பதிலாக அந்த நேரத்துல மல்லிப்பூ அவ்வளவு விலை, ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்கள் இருக்கும், அவ்வளவுதான். மல்லிப்பையே திரையாக போட்டிருக்கிறாங்க சகோதரர்களே. மல்லிகை பூ இருக்கிறது அல்லவா, பிளாஸ்டிக்கும் கிடையாது, துணியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அசல் மல்லிகை பூ, அசல் மல்லிகை பூவை முழுமையான முறையில திரையாக மணக்கணும், அது அப்படியே டாம்பிகமா தெரியணும். 4 ஹெலிகாப்டர் பறக்குது அந்த வீடியோவை கவர் பண்றதுக்காக. இங்க 2, அங்க பெண்களுக்கு 2. அல்லாஹ் அக்பர். எப்படி அந்த தம்பதியருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடே நான் சொல்லுவேன், திருமணத்துல நடக்கக்கூடிய அனாச்சாரங்களுக்கு ஒரு தாயும் தந்தையும் காரணமாக இருந்தால் அப்பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இவனே குழி தோண்டி புதைக்கிறான்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. அல்லாஹும்ம அல்லிப் பைனஹுமா கமா அல்லப்த பைன ஆதம் வ ஹவ்வா நபியினா அலைஹிஸ் ஸலாத்து வஸலாம் துஆ செய்றமே. ஆதத்தை ஹவ்வாவை போல இணைத்து வை என்று சொல்லி எப்படி இணைக்க முடியும்? ரப்லானுடைய உள்ளம் கொதிக்காதா? பண்ணக்கூடிய அனாச்சாரங்கள் ஒன்றுக்கும் தேவையில்லாத அனாச்சாரங்கள், அதை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. அது செய்யறதுனால உங்களுக்கு பட்டம் தர போறானா, பதவி தர போறானா, அல்லது 4 பேர் சேர்ந்து சூப்பரா நடத்திட்டார் திருமணத்தை அப்படின்னு மேடையில கூப்பிட்டு உங்களுக்கு பெரிய கௌரவத்தை கொடுக்க போட்டாங்க. அல்லாவும் ரசூலும் கொடுக்கக்கூடிய கௌரவம் அல்லவா பெரிது. இந்த விஷயத்தில் சமூகம் ரொம்பவும் விழிப்புணர்வாக நடக்க வேண்டும். சில திருமணங்கள்ல போகும்போது உள்ளமெல்லாம் பூரிச்சு போகும். சுண்ணத்தான கோலத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, ஒரு பூ இல்ல, ஒரு பொட்டு இல்ல, ஒண்ணும் கிடையாது. சுண்ணத்தான கோலம், அப்படியே பூ போட்டா கூட சின்னதா போட்டிருக்கிறான், பார்க்க அழகா இருக்குது, சரி அவன் ஒரு மாப்பிள்ளைன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக. ஒரு திருமணத்தெல்லாம் போயிட்டு ரொம்ப நெகிழ்ச்சி அடைந்து துஆ செய்து விட்டு வந்தோம். அவங்க உட்கார்ந்து இருக்கிற தோரணை, சுண்ணத்தான கோலம், தொப்பி, அழகான தாடி பார்க்கும் போதே பரவசமாக இருக்கிறது. ஒரு இது இல்லை. அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீனுடைய இல்லத்தில் வைத்து நடத்தப்படக்கூடிய திருமணமாக பார்க்கும் போதே ரொம்ப, அதாவது நம்மளை அறியாமையே துஆ வந்து விடுகிறது சகோதரர். இது விஷயத்தில் நாம் கவனம் செலுத்தவில்லை என்றால் அல்லாஹ் எச்சரித்த அந்த விரோதியின் கூட்டத்தில் நாமும் சேர்ந்து விடுவோம் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. மார்க்கத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு, மார்க்கத்தின் மீது பற்று கொண்டு, இந்த மார்க்கத்தில் என்றைக்கும் அழியாத செல்வமாக இருக்கக்கூடிய ஷரியத் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜபாட்டையில் அல்லாஹ் ராஜநடை போடக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இது விஷயத்தில் நாம் செய்த கவனக்குறைவுகள், தவறுகள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பானாக. ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.